ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டு மாவு வெளி மாவு எந்த மாவும் எடுத்துக்கலாம். நான் எடுத்து முடிச்சதுமே இந்த மாதிரி கிளிப் போட்டு பேக் பண்ணிடுவேன். ஏதாவது ஹோல்சேலாக மேக் பண்ண வேண்டியதுக்காக கோதுமை மாவு எடுத்தது பாருங்கள். இன்றைக்கி எப்படி சிம்பிளாக கரைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து ஹேண்ட் பீட்டர். இது மேக்ஸிமம் எல்லார்ட்டுமே இருக்கும், இல்லாட்டி கேக் செய்கிறவங்கள்ட்ட இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் கரைச்சிடலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ மாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா தண்ணி ஊற்றினா நமக்கு ஈஸியாக கரைக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் கரைச்சிடலாங்க. ரொம்ப ரிஸ்க்கே கிடையாது. நீங்கள் பாருங்கள், குட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஹேண்ட் பீட்டர் இல்லாதவங்க கூட இப்படி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்கள், கரைச்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொட்டி மாவு மாதிரி வரும். அசல் ரொட்டி சுட்டால் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தோசை தான் ஊற்ற போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவு எப்படி ஒரு கட்டி கட்டியாக இல்லாமல், அந்த சின்ன குட்டி குட்டிலாம் இல்லாமல் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அப்படியே வந்திருக்குதுன்ட்டு. நமக்கு தேவையான போட்டோம்னா முடிஞ்சு. நான் கொஞ்சம் லைட்டான மஞ்சள் தோசை தான் ஊற்ற போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க் இது. நம்ம கோதுமை கரைக்கணும், அதை வந்து குட்டி விழுந்துடும் பயம் நமக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு தோசைக்கில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு குட்டி கூட இல்லாமல் கொள்ளாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மந்த ஊற்றினா சப்பாத்தி மாதிரி இருக்கும், கொஞ்சம் மெலிசாக ஊற்றினா தோசை மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப தேவையானது. உங்கள் கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப தேவையானது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், தோசை பிய்யாமல் கொள்ளாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் 2-3 தோசை சுட்டுட்டேன். எனக்கு அப்படியே கொஞ்சம் நான் நேற்று வச்ச கறி குழம்பு, அதனால் அதையும் வச்சு இந்த தோசையோடு அப்படி சாப்பிட்டோம்னா செம்ம எம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க. சுடுது வேறு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தோசை தெரியுமா? அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். கறி குழம்புக்கும் இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மாவு கரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ தோசைனாலும் சாப்பிட்லாம் ஈஸியாக.